கிரேட் எக்ஸிக்யூட்டிவ் டபுள் டைமண்ட். ஸோ மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவருடைய ஒரு சூப்பரான செஷன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பற்றி எடுக்க இருக்காரு. ஸோ இவர் எடுக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே எப்படி அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் இன்னைக்கான நம்மளுடைய ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரியான செஷன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கான செஷனை நம்மளுடைய கிரேட் எக்ஸிக்யூட்டிவ் டபுள் டைமண்ட் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் கண்டினியூ பண்ண இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் அவரு நம்மளுக்காக ரெகுலரா டைம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் ஸோ என்னுடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஸோ நம்ம அவர் வெல்கம் பண்ணலாம். ஸோ குட் மார்னிங் அமீர் சுல்தான் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வச்சிருங்க சார். குட் மார்னிங் டிஎக்ஸ்என். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்என் நிறுவனம் இந்தியா முழுவதும் மஞ்சிஸ்டாவை பவுடர் வடிவத்திலே 50 கிராம் டப்பால போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மஞ்சிஸ்டாவை நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு குட் மார்னிங் போட முடியுமா? நீங்க போடக்கூடிய குட் மார்னிங்ல தான் என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு நான் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. தேங்க்யூ. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மஞ்சிஸ்டாவை பத்தி நாம நிறைய பேர் வந்து இன்னைக்கு மஞ்சிஸ்டாவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலா வந்து நம்முடைய ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்டாவை பத்தி பேசுறாங்க. அது இல்லாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரெல்லாம் வந்து பியூட்டி கேர் ப்ராடக்ட் வந்து படுத்துறாங்களோ, அதாவது தயாரிக்கிறாங்களோ, அவங்க அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி கேர் ப்ராடக்ட்ல கண்டிப்பா மஞ்சிஸ்டாவுடைய பவுடரை வந்து சேர்க்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த மஞ்சிஸ்டால? ஏன்னா டிஎக்ஸ்என் நிறுவனம் வந்து ஒரு ப்ராடக்ட மக்கள் மத்தியில கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்டரி, அதுக்கு ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு பெரிய லெவல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் மக்களுக்கு. அந்த அடிப்படையில டிஎக்ஸ்என் நிறுவனம், அது அர்ஜுனாவா இருக்கட்டும், அல்லது வந்து அஸ்வகந்தாவா இருக்கட்டும், சி பக்தனா இருக்கட்டும், சிலாஜித்தா இருக்கட்டும், அந்த மாதிரி மஞ்சிஸ்டாக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த மஞ்சிஸ்டாவை கரெக்டா நாம ஃபாலோ பண்ணா, கரெக்டா பயன்படுத்தினா பலவிதமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மஞ்சிஸ்டா அப்படின்னு நினைச்சாவே நம்முடைய மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்முடைய கடை ஒரு ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஸ்கின்னுக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இது ஸ்கின்னுக்காக மட்டும் இல்லை, ஆனா ஸ்கின்னுக்கு அருமையா வேலை செய்யக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மூலிகையில இது ஒண்ணு. இதனுடைய வரலாற்று பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ இன்னைக்கு நேத்து உருவாக்கப்பட்ட ஒரு மரம் கிடையாது. இறைவனால் இறைவனுடைய உதவியை கொண்டு இந்த உலகத்திலே கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்த மக்கள் மத்தியில இது புழக்கத்துல இருந்திருக்கு. மஞ்சிஸ்டான்றது ஆயுர்வேதாவுடைய பேராக இருக்கு. இதுக்கு தமிழ்ல நாம சொல்லக்கூடிய பேர் வந்து மஞ்சட்டின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சட்டியினுடைய அதாவது ஆயுர்வேதால சொல்லக்கூடிய மஞ்சிஸ்டாவுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது பிரகாசமான ஒரு சிகப்பு, அதாவது பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு ரெட் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர்ல வரக்கூடிய இந்த மஞ்சிஸ்டாவை தமிழ்ல நாம மஞ்சட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 வருஷமோ 1000 வருஷமோ 1500 வருஷமோ அப்படி கிடையாது. இது மக்கள் மத்தியில புழக்கத்துல குறிப்பா ஆயுர்வேதாவில ஏறத்தாழ வந்து ஒரு 2500 3000 வருஷமாக பயன்படுத்துறதுக்கு உண்டான ஹிஸ்டரிய வந்து நீங்க வச்சிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு பொருளா நம்ம சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து மக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கிட்டயும் அவங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருந்தாலும் இறைவன் கொடுத்த பொருளை ஒரு டப்பாக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம். இது எந்த விதமான மாடிஃபையும் இல்லாம கடவுள் இந்த உலகத்துல மஞ்சிஸ்டா கொடுத்திருக்காரு. அந்த மஞ்சிஸ்டாவை டிஎக்ஸ்என் கம்பெனி பவுடரா டப்பால போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கை தன்மையோட இந்த மஞ்சிஸ்டா வந்து நமக்கு ரிசல்ட் தரக்கூடியது. மஞ்சிஸ்டா ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது. மஞ்சிஸ்டாவில பலவிதமான இயற்கை தந்த பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த இயற்கை தந்த ஆக்டிவ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கு. அதுல
அந்த மஞ்சிஸ்டாவை பத்தி பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி நம்ம மாடர்ன் மெடிசின் ஆஃப் ஃபாதர் சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லுவோமோ, அதே போல இந்திய பழமையான மருத்துவத்திற்குன்னு தந்தையை ஒருத்தர் சொல்றோம். அவர் பேர் தான் வந்து ஆச்சாரிய சரகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாரி ஆச்சாரிய சரகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரிய சரகர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பழமையான மருத்துவத்தின் தந்தை. ட்ரெடிஷனல் மெடிசன் உடைய தந்தைன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சரகர் சொல்லுவாங்க. இந்த ஆச்சாரிய சரகர் அவர் வந்து எழுதப்பட்ட ஒரு ஒரு புத்தகத்துடைய பேரு தான் சரகர் சம்ஹிதா அப்படின்ட்டு. இந்த 2வது காலத்துல இருக்கும் பாருங்க. அப்ப இந்த சரகர் சம்ஹிதா புத்தகத்துல சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எழுதப்பட்டது. இந்த இந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடநாட்டு எப்படி நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட வந்து நம்ம சொல்றோம் புறநானூறு அகநானூறு பத்தி நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி மருத்துவ ரீதியாக வடநாட்டுல வட இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சரகர் எழுதிய சம்ஹிதா புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா சொல்லுவாங்க. இதுல இந்த குறிப்பு இருக்கு, இதுல இந்த குறிப்பு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை இவரு புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்றது எப்படி பண்றதுன்றது அடிப்படை வரைக்கும் இவர் வந்து அதை சொல்லி வச்சிருக்காரு. எந்த அளவுக்குன்னா அந்த காலத்திலேயே வந்து ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா டேன் பண்றது எப்படி, ஸ்கின்னை பிரைட் ஆக்குறது எப்படி, ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆரோக்கியமான ஸ்கின் ஆக்குறது எப்படி, இந்த மாதிரி விஷயமும் எவ்வளவு விஷயங்கள் உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரை இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த மஞ்சிஸ்டா இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த நம்ம தமிழ் பேரா சொல்லக்கூடிய மஞ்சட்டி என்று சொல்லக்கூடிய மஞ்சிஸ்டாவை பத்தி அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரட்டி பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொன்னாவே அவங்க என்ன செய்யறாங்க நேரா மஞ்சிஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான ஒரு புத்தகத்துல வந்து இந்த மஞ்சிஸ்டாவை பத்தி எழுதியிருக்காங்க. ஏன்னா எப்படி நம்ம வந்து மருதம் பட்டையை பத்தி ரிக் வேதத்துல ரொம்ப பழமையான வேதமா இருக்கக்கூடிய ரிக் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கோ, அதே போல வந்து நெருஞ்சியை பத்தி வந்து திருவள்ளுவர் வந்து காமத்துப்பால வந்து சொல்லி வச்சிருக்காரோ, அதே போல மஞ்சிஸ்டாவும் ஒரு ட்ரெடிஷ்னலா ரொம்ப பழமையான புத்தகத்துல வரக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய இயற்கையான ஒரு மூலிகை தான் இந்த மஞ்சிஸ்டா. இந்த மஞ்சிஸ்டாவை அதிகமான மக்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஸ்கின் க்ளோவிங் அடிப்படையில பயன்படுத்துறாங்க. இது ஸ்கின் க்ளோவுக்கு மட்டும் கிடையாது, இது உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு ஒரு சிறந்த இயற்கை தந்த ஒரு மூலிகையாக மக்கள் மத்தியில புழக்கத்துல இருந்தது. நாம எப்ப வந்து இதெல்லாம் மறந்தோன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம இதை மறந்துட்டோம். அப்படி மறந்த ஒரு பொருளை தான் டிஎக்ஸ்என் நிறுவனம் மீண்டும் தூசி தட்டி எடுத்த மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இந்த மஞ்சிஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிளட் பியூரிஃபை பண்றதுக்கு நமக்கு எல்லாம் பிளட் பியூரிஃபை அப்படின்னு சொன்னாவே நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் புழக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வேப்ப இலையை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா பிளட் பியூரிஃபைக்கு வந்து வேப்ப இலை எப்படி வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கோ அதே போல ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சிஸ்டாவுக்கும் இருக்கு. இந்த மஞ்சிஸ்டா வந்து ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பதற்கும் இரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மஞ்சிஸ்டாவானது செயல்படுறதாக சித்த மருத்துவ ஆயுர்வேத மருத்துவத்துல இதை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. ஆயுர்வேதாவுடைய பழமையான மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்டாவை கொடுக்குறாங்க. ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா வேப்பலையை விட இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. வேப்பலையில கூட கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கு, இதுல கசப்புத்தன்மை கம்மின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியதாங்க நானே பார்த்திருக்கேன். அதாவது ஆயுர்வேதால அப்ப அந்த அந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ணக்கூடிய ரத்தத்தை வந்து கட்டி ஆக்காம ரத்தத்தை தின்னா வச்சிருக்கக்கூடிய தன்மையும் ரத்தத்துல வந்து கிருமிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மஞ்சிஸ்டாவுக்கு இருக்கு. அந்த மாதிரி ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்றதுனாலதான் ஸ்கின் ரிலேட்டட் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது வந்து முகப்பருக்கள் இருந்துச்சுன்னா அல்லது வந்து முகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் அலையறம் போறோம் முகம் கருக்குது அது வேற விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஜாப் அந்த மாதிரி இருக்கும். நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது மஞ்சிஸ்டாவை அவங்க என்ன ஏதாவது மெடிசின் ஏதாவது எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அந்த மெடிசின் கூட அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள் கூட இந்த மஞ்சிஸ்டாவை சேர்த்து கொடுத்து பாருங்க சூப்பர் ரிசல்ட் வந்து பார்க்க முடியுது. இது வந்து இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆனா நம்ம எடுக்கக்கூடிய பிராண்டை பொறுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா
ரூ. 20 ரூ. 30 மஞ்சிஸ்டா கிடைக்கும். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலா நாம எடுத்தா அதுல பிரச்சனைகள் வேற விதமா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எந்த பொருளை எடுக்கிறோமோ அந்த சுத்திகரிக்கப்பட்ட பொருளாக இருக்கணும். அந்த பொருள் நல்ல குவாலிட்டியான பொருளாக இருந்தா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. அந்த அடிப்படையில மஞ்சிஸ்டாவை நாம பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியமான கம்பெனி இப்ப நம்ம டிஎக்ஸ்என் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தப்படுத்தி சுத்தமான முறையில குவாலிட்டியா கொடுக்குறாங்க. இதை உள்ளார இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் பயன்படுத்திக்கலாம். அப்ப யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மஞ்சிஸ்டாவை எடுக்கிறது சிறந்தது. இன்னும் சொரியாசிஸ் ரிலேட்டடா பிரச்சனை யாருக்காவது இருக்கு அல்லது பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா மஞ்சிஸ்டாவை அருமையா எடுத்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின்னை வந்து க்ளோ பண்றதுக்கு இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மீசை வளர்ந்துருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் விளைவாக அந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த ஸ்கின் க்ளோ பண்றதுக்கும் அந்த மீசைய வந்து வளராம தடுக்கிறதுக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொன்னாதாரம் சொல்லக்கூடிய ஒரு மினரல் ஒரு கல் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கி அந்த கல்லை தேய்ச்சி அதுல டிஎக்ஸனுடைய மஞ்சிஸ்டானுடைய பவுடரை போட்டு அதை வந்து மீசை வளரக்கூடிய இடத்துல போட்டுட்டே வந்தாங்கன்னா தினமும் போடணும். மறுநாள் காலையில வெந்நீர்ல கழுவணும். போட்டுட்டே வந்தாங்கன்னா மீசை வளர்றதுக்கு உண்டான அதை உள்ளார என்ன மெடிசின் எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். வெளியில எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா இது செஞ்சுட்டு வரும் பொழுது இயற்கையான முறையில அந்த முடியினுடைய அந்த மயில் கால்கள் உள்ள இருக்கிற அந்த ரூட்டை வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, மீண்டும் வளராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இன்னும் வந்து ஃபேஸ நல்லா பிரைட்டா வச்சிருக்கணும், எனக்கு எந்த விதமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் கிடையாது, ஆனா என்னுடைய முகம் மட்டும் கருக்குது. நல்ல இந்த வார்த்தை கவனிங்க. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கிடையாது, முகம் மட்டும்தான் எனக்கு கருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க மஞ்சிஸ்டா டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய மஞ்சிஸ்டாவையும் டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய லக்கடாங்கல இருந்து வரக்கூடிய மஞ்சளையும் சேர்த்து ஒண்ணு ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், இது ரெண்டுத்துலயும் மிக்ஸ் பண்ணிட்டு பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது வாரத்துக்கு 2 முறையோ நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த மஞ்சிஸ்டா வித் லக்கடாங்களுடைய மஞ்சளும் சேர்ந்து கொடுக்குது. நல்ல ஒரு ரிசல்ட். பிரைட்டிங் பண்றதுக்கு மஞ்சிஸ்டா வந்து அருமையா வேலை செய்யக்கூடியது. இன்னும் ஒரு சில பேர் நாம பார்க்க முடியும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் வீக்கத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேர் பார்க்கிறோம். ஃபேட்டி லிவர் வந்து கிரேடு 1ல இருக்கு, கிரேடு 2ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிரேடு 1 கிரேடு 2ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். முகம் கருமையாக வரத்துக்கு உண்டான 99% வாய்ப்புகள் அதிகம். அப்ப இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஃபேட்டி லிவரை வந்து கரெக்ட் பண்றதுக்கு வந்து 2 பொருள் டிஎக்ஸ்என் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு காலமேக், இன்னொன்னு மஞ்சிஸ்டா. இந்த 2 காம்பினேஷன்ல நீங்க கொடுத்து பாருங்க. 2 மாசம் தான், 2 மாசத்துக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மாசத்துக்கு 1 மாசத்திலேயே சூப்பர் ரிசல்ட் கிடைச்சிடும். இன்னொரு மாசத்துல அந்த ஃபேட்டி லிவருக்கு உண்டான வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான இருந்ததுக்கு உண்டான எந்த விதமான அடையாளங்களுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபேட்டி லிவருக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய காலமேகம் டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய மஞ்சிஸ்டாவும் சேர்த்து எடுத்துக்கிட்டா அருமையான ரிசல்ட் இருக்கு. ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து இன்னொரு பிரச்சனை கிரியேட் பண்ணும். அது வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கும். ஃபேட்டி லிவர்னால நிறைய பேர் வந்து வேறு விதமான பிரச்சனைகள் உயிரே போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இந்த ஃபேட்டி லிவரை கரெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்டா வந்து அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து தருது. காம்பினேஷன் இதுதான். காலமேகி வித்து மஞ்சிஸ்டா கொடுத்தா சூப்பர் ரிசல்ட் வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்டாவை வந்து நம்ம வருஷத்துக்கு 1 மாசமாச்சும் அல்லது வருஷத்துக்கு 2 மாசமாச்சும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க நல்லது. இப்ப வந்து ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு, அதாவது இயற்கை மூலிகைகளை வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் எது நம்ம உடம்புல வந்து அதிகமா இருக்கும் அதை சமநிலைப்படுத்தக்கூடியது, நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி சரிப்படுத்தக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்கடாங்க டிஎக்ஸ்னுடைய லக்கடாங்களுடைய மஞ்சளை சொல்லலாம். அதே கான்செப்ட்ல இந்த இதுவும் மஞ்சிஸ்டாவும் வேலை செய்யும். யாருடைய உடம்பாவது ஹீட்டா இருக்கா ஹீட்டை குறைக்கும், யாருடைய உடம்பாவது ரொம்ப சில்னஸா இருக்கா அதை வந்து அந்த சில்னஸை வந்து ஹீட் ஆக்குறதுக்கு உண்டான
கொடுத்து அவர் கரெக்ட் பண்ணும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெகுலேட்டர் மாதிரி வந்து வாதம், பித்தம், கபத்தை நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சில இயற்கையான மூலிகைகளை இந்த மஞ்சிஸ்டாவும் இடம்பெறக்கூடியதாக இருக்கு. இதுவும் கட் ஹெல்த், அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கும், ஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மஞ்சிஸ்டாவானது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு இயற்கையான பொருட்களிலும் ஒவ்வொரு இயற்கையான பொருட்கள்லயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், சம் மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு, இதுலயும் மினரல்ஸ் இருக்கு, இதுலயும் விட்டமின்ஸ் இருக்கு. இயற்கையான பலவிதமான மருத்துவ மூலக்கூறுகள் இருக்கு. குறிப்பா நம்ம சொல்றதாக இருந்தா ஸ்கின்னுக்கு இது வந்து வேலை செய்யுதுன்னா இதுல விட்டமின் இ வந்து அதிகமா இருக்கு. எப்படி நம்ம வந்து மீன் எண்ணெய் மாத்திரையை சொல்றோமோ, பிளாக்ஸீட சொல்றோமோ, டிஎக்ஸ்என்ல வந்து பிளாக்ஸீட் ஆயில் இருக்கு. யாருக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா டிஎக்ஸ்னுடைய பிளாக்ஸீடோடைய ஆயிலுடைய கேப்சூல் கூட மஞ்சிஸ்டாவும் சேர்த்து கொடுத்து பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மஞ்சிஸ்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை நல்லா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மெடிசன் கூட இந்த மஞ்சிஸ்டாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கட்டு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, குடல் ரொம்ப வீக்கா இருக்கு, குடல்ல வந்து ஜீரணம் சரியா ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இருந்தாங்கன்னா டிஎக்ஸ்என் தரக்கூடிய திரிஃபாலா எடுத்துக்கீங்க. அந்த திரிஃபாலா கூட இந்த மஞ்சிஸ்டா சேர்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வந்து ஃபாஸ்டா இருக்கும். இப்ப நார்மலா ஒரு மனிதருக்கு திரிஃபாலா எடுத்து ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு கூட வந்து மஞ்சிஸ்டாவை ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க, அவ்வளவு அருமையான ரிசல்ட் இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னு பல்லு விளக்கணும், அடுத்த செகண்டே வந்து பல்லு விளக்கத்துக்கு முன்னாடியே மோஷன் வந்துடும். மலம் வந்து ஃப்ரீயா மலம் இலக்கியாக இந்த மஞ்சிஸ்டா வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த மஞ்சிஸ்டாவும் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கும் நல்லது. எப்படி நம்ம வந்து கேனோடர்மா சொல்றோமோ ஏன்னா வந்து கார்டியாலஜினுடைய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ரஞ்சன் சாரை சொல்லலாம் தமிழ்நாட்டுல. அவங்க வீட்டுல நான் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், டாக்டர் பிரான்வால்ட் எழுதிய ஒரு புத்தகத்துல கேனோடர்மா பத்தி பேசியிருக்காங்க. அந்த கேனோடர்மாவுக்கு சப்போர்ட்டாகவும் ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்டாவை நாம வந்து கொடுக்கலாம். இதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இதுலயும் வந்து விட்டமின்ஸ் இருக்கு, இதையும் ஆன்டி இன்ஃபிளமேஷனாக இந்த மஞ்சிஸ்டாவும் இருக்கு. இந்த மஞ்சிஸ்டாவை ஒருத்தவங்க 2 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு 15 நாள் கேப் விட்டாங்கன்னா இந்த 2 மாசத்துல முதல் 15 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு நல்ல ஒரு ஃப்ரீயா வரும், மோஷன் ஃப்ரீயா போகும். ஈவன் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட ஜிலாய் வித் மஞ்சிஸ்டா கொடுக்கலாம். யூரின் ட்ராக்கை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மஞ்சிஸ்டாக்கு இருக்கு. ஜிலாய் வித்து மஞ்சிஸ்டா கொடுத்தாங்கன்னா யூரின் ட்ராக்கும் சுத்தமாகும், முகமும் நல்லா பிரைட் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து யூரின் ட்ராக் சுத்தமா இல்லைன்னா கூட முகம் வந்து பிரைட் ஆகாது. அப்போ அந்த யூரின் ட்ராக்கை சுத்தம் படுத்துறதுக்கு ஜிலாய் வித்து மஞ்சிஸ்டா அல்லது ஜிலாய் குக்சுரா வித்து மஞ்சிஸ்டா கொடுத்தா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஒரு 2 மாசம் பயன்படுத்திட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கேப் விட்டுட்டு எடுத்தாங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே கடவுளுடைய பெரிய ஒரு படைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே எந்தெந்த மூலிகைலாம் வந்து கடவுள் இந்த உலகத்துல கொடுத்திருக்காரோ அந்த மூலிகைகள் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த மஞ்சிஸ்டாவிலையும் இந்த மாதிரி சக்தி வந்து இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 35 வயசு 25 வயசுலயே முதல் மாடி ஏறும் பொழுது மூச்சு வாங்கும். அப்ப இந்த மூச்சு வாங்கும் போது ரத்த குழாயில அடைப்பு இருக்கலாம் அல்லது சம்திங் ஏதோ ஒண்ணு. ஆனா ரத்தம் குழாய் சார்ந்த பிரச்சனையோ அல்லது வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த காலத்துலலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டாக்டர் எல்லாம் பெருசா எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்ப கேட்பாங்க, எப்படி மோஷன் போனேன், எப்ப தூங்குனேன், எப்ப சாப்பிடுறேன், எப்படி யூரின் போடுறேன், எங்கெல்லாம் வலிக்குது, நாக்க நீட்டு, கண்ணை காட்டு, காதை காட்டு, கையை காட்டு, நகத்தை காட்டு, இப்படிதான் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் தரக்கூடிய ஒவ்வொரு விதமான இயற்கை தந்தை மூலிகைகள் இருக்கு. அந்த அடிப்படையில ஹார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு முதல் மாடி ஏறும் பொழுது மூச்சு வாங்குது அப்படின்னாவே இன்னைக்கு வந்து வைத்தியர்கள்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒண்ணு இவருக்கு முகமும் கருத்து இருக்கா, இவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, அல்லது வந்து ரத்த நாளங்கள்ல வந்து ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படுது, அல்லது பிளட் வந்து சர்க்குலேஷன் இல்ல, அல்லது பிளட் வந்து திக்கா இருக்கு, அல்லது வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அப்ப பிளட்டை சரி பண்ணணும். பிளட்டை வந்து சரி பண்ணணும்னா விட்டமின் கே வேணும். பிளட்டை வந்து ரத்த நாளங்களுடைய சுழற்சி கரெக்டா போனா விட்டமின் கே வேணும். அது அல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிளட் பம்பிங் பண்ண கரெக்டா பண்ண அப்ப இவருக்கு என்ன கொடுக்கலாம்? அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனாவை கொடுங்க. மருதம்பட்டையையும் டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய மருதம்பட்டையும் டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய மஞ்சிஸ்டாவையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அருமையான ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியும். இந்த மஞ்சிஸ்டான்றது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது. ஆனா இத ஸ்கின்னுக்காகவே உள்ள ஒரு பொருள்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில காமிச்சிட்டாங்க. எப்படி வந்து ஆர்ஜிஜிஎல் அப்படின்னாவே வந்து நோய்க்கு தான் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்துருச்சோ, அந்த மாதிரி வந்து ஆர்ஜிஜிஎல்ன்றது வந்து உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்களையும் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது, அனைத்து விதமான டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணக்கூடியது. நோய் உள்ளவர்களும் அவங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இது எடுத்துக்கலாம். நோய் இல்லாதவர்களும் ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கலான்ற ஒரு கான்செப்ட் போய் இது கேன்சருக்காக உள்ளது, இது வந்து சுகருக்காக உள்ளது எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி மஞ்சிஸ்டா அப்படின்னு சொன்னாவே மக்கள் மத்தியில ஒரு என்ன மைண்ட் செட் வந்திருக்குன்னா இது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு தரக்கூடியதுன்னு வந்திருக்கு. இது ஸ்கின்னுக்காக மட்டும் கிடையாது. இது உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், அது ஹார்ட்டா இருக்கட்டும், அல்லது ரத்த நாளங்கள் வந்து சரியா வந்து ஓட்டம் இருக்கணுமா அதுக்கு இருக்கட்டும், பிளட் வந்து பியூரிஃபை பண்றதுக்காக இருக்கட்டும், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், விட்டமின் இ டெஃபிஷியன்சி யாருக்காவது இருந்துச்சுன்னா அதுக்காக இருக்கட்டும். அதே போல வந்து ஈவன் வந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்ப்போம், வீக்கம் இருக்கு, கால்ல வீக்கம் இருக்கு, முட்டிக்குள்ள வீக்கம் இருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு சில பத்துக்கள் போடுவோம். இப்ப அந்த பத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்டாவும் சேர்த்து போட்டாங்கன்னா சூப்பரா வந்து வீக்கத்தை இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. சகலகலா வல்லவனா நாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஜிஎல் டிஎக்ஷன் கொடுக்கக்கூடிய ஆர்ஜிஜிஎல் சொல்றோமோ அந்த ஆர்ஜிஜியினுடைய தம்பி தான் இந்த மஞ்சிஸ்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. மஞ்சிஸ்டா ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்து மட்டும் கொண்டு போகாம இது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஒரு டானிக்கு. இது வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வருமுன் காப்புமாக செயல்படக்கூடிய இயற்கை தந்த ஒரு ஏறத்தாழ புழக்கத்தில் மக்கள் புழக்கத்திலே ஒரு 3000 வருஷமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு ஹெர்பல் சொல்லலாம் இந்த மஞ்சிஸ்டாவை. இந்த மஞ்சிஸ்டாவை நாம நம்முடைய குடும்பத்தார்கள் வந்து குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு மாசமாச்சும் பயன்படுத்தினா நமக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த குழாய்கள் சார்ந்த பிரச்சனைகள், ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நாம் வந்து பாதுகாக்க முடியும் என்று சொல்லிட்டு இன்றைய என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான செல்வங்களை கொடுப்பதற்கு பிரார்த்தனை செய்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஷன். வாழ்க வளமுடன்.